அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸுக்கு தாங்க வந்திருக்கிறோம். இந்திய கைவினை கலைஞர்களோட கைவண்ணத்துல உருவான பல பொருட்கள், அழகு பொருட்கள் இருக்கு. அதுக்கப்புறமேல் பூஜை பொருட்கள் இருக்கு. மற்றவங்களுக்கு தரக்கூடிய பரிசு பொருட்கள்லாம் இங்க நிறையவே இருக்கு. இன்னைக்கு நம்ம எதெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய பொருட்கள் இங்க நிறையவே இருக்கு. அதை தான் இப்போ நம்ம ஒன்று பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பொருட்கள் யாரெல்லாம் நம்ம கலசம் வைக்க போறது கிடையாது, ஆனால் சிம்பிளா அன்னைக்கு நான் பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்க இருக்கக்கூடிய சிலையை வைத்து பண்ணலாம். அல்லது நாங்கள் ட்ரெடிஷ்னல் முறையில் கலசம் வைத்து தேங்காயில அம்பாலோட முகம் வைத்து நாங்கள் பண்ண போறோம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருட்களும் இங்க நிறையவே இருக்கு. இப்போ வாங்க ஒன்று ஒன்றா என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அழகான லக்ஷ்மி சிலைகள் எல்லாமே மார்பிள் ஃபைபரால் செய்யப்பட்டது. அதோடைய வண்ணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கங்க. நீங்கள் நிறைய சைஸில் இதை நீங்கள் வாங்கலாம். ஸ்வர்ண மகாலட்சுமி தாயாரும் இங்கே இருக்கிறாங்க. கலர்டு மகாலட்சுமி தாயாரும் இருக்கிறாங்க. ஆன்டிக் ஃபினிஷில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சலோக சிலை மாதிரியே இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார், ஆனால் அவங்க மார்பிள் டஸ்ட்டில் தான் செய்யப்பட்டிருக்கிறாங்க. நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தான் அது மார்பிள் டஸ்ட் அப்படின்னு தெரியும். அந்த முக அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உயிரோட்டமான உள்ள லக்ஷ்மி தாயார் நம்ம நேரில் இருக்கிறாங்க. அதே மாதிரி இருக்குதுங்க ஒவ்வொரு சிலையும் பார்க்கும்பொழுது. அதே மாதிரி நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அம்மனுடைய முகங்களும் இருக்குது. அதற்கான கலசங்களும் இங்கே இருக்குது. அம்மனுடைய முகங்கள் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நிறையவே நீங்கள் இங்கே பார்க்கலாம். அதை மாதிரி கலசத்தில் அஷ்டலக்ஷ்மி முகங்கள் பதிக்கப்பட்ட மாதிரியும் இங்கே இருக்குது. இங்கே பாக்ஸில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சைஸு அம்மன் முகங்கள் இருக்குது. இல்லைங்க எனக்கு பிராஸ்லலாம் வேண்டாம் அப்படிங்கிறவங்க நீங்கள் சாதாரண ஃபினிஷில் இருக்கக்கூடிய அம்மன் சிலைகளையும் நீங்கள் வாங்கிக்கலாங்க. இந்த கலசம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கை வேலைப்பாடு, அவ்வளோ நுணுக்கமான டிசைன்ஸ் அதில் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக இங்கே ஒரு முறை பார்த்து வாங்கலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகான வெள்ளியில் ஆன்டிக் ஃபினிஷில் இருக்கக்கூடிய இந்த காமதேனு, வெள்ளி மாதிரியே இருக்கக்கூடிய காமதேனு, அதோட ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதோட ரெக்கைகள், அதை மாதிரி கற்பக விருட்சம் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் உங்கள் பூஜை அறையில் லக்ஷ்மி தாயார் சிலையை கூட இந்த கற்பக விருட்சத்துக்கு கீழே வைக்கலாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது நேர்த்தியாக. இது நம்ம 108 பூக்கள் அர்ச்சனை பண்ணும்பொழுது அதை அழகாக வைக்கக்கூடிய ஒரு தட்டு, ஒரு மனை மாதிரி இருக்குது. அதுக்கு கீழே ஸ்டாண்டு கொடுத்துருக்குறாங்க. அர்ச்சனைக்கான பூக்களும் இங்கே அழகாகவே இருக்குது. தனியாக பேக்கேஜாகவே இருக்குது. நீங்கள் தனியாக பூக்கள் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சகல செல்வத்தையும் தரக்கூடிய இந்த படி, ஒவ்வொரு பூஜை ரூம்லும் இந்த படி அவசியம் இருக்கணுங்க. நீங்கள் சின்ன படியாவது பெரிய படி, ஏதோ ஒரு படி நம்ம வீட்டில் நிறைவாக அதில் அரிசி, நவதானியங்கள் அல்லது நெல் கூட நீங்கள் கொட்டி நம்ம லக்ஷ்மி தாயார் முன்பு வைக்கலாம். அதுலேயும் இந்த வரலட்சுமி விரதம் அப்போ நீங்கள் பூஜை செய்யும்பொழுது இந்த படிலாம் அவசியம் இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கௌரி செட்டு, பியோர் பிராஸால், நல்ல வெயிட்டு பியோர் பிராஸால் இந்த கௌரி செட்டும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது முறம். சில பேர் இந்த முறம் மட்டும் தனியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த முறம் மட்டும் கூட வாங்கிக்கலாம். இந்த முறத்தில் என்ன வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் லக்ஷ்மி வஸ்து பொருட்கள், சோழி வைக்கலாம், கோமதி சக்கரம் வைக்கலாம், தாமரை மணிகள் வைக்கலாம். அதை மாதிரி நம்மளோட விருப்பம் தான். அரிசி, நவதானியம் கூட இதில் நீங்கள் வைக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வலம்புரி சங்கு, ஒரிஜினல் வலம்புரி சங்கு நம்ம அலங்கார்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பூஜையில் வைக்கக்கூடியது நீங்கள் அதை வாங்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோத்தி சங்கு. இந்த மோத்தி சங்கு தொழில் வளர்ச்சிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது, உகந்தது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் வலம்புரி சங்கு, பால் சங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 2 இன்ச்சு தான் இதோட அளவு. இதை நம்ம தனியாக உங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யறதுனாலும் செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம குத்து விளக்கோட மேல் பகுதியில் இந்த 2 முகங்களையும் 2 குத்து விளக்கு வச்சு அம்பாலே அதில் ஆவாகனம் செய்கிற மாதிரி இந்த மாதிரி அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்கள் எதுவுமே நான் பூஜையெல்லாம் பண்ணலை அப்படின்னா கூட வரலட்சுமி விரதம் அன்னைக்கு இந்த 2 விளக்கை மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சு அதில் இந்த 2 முகங்களை மட்டும் வச்சிங்கனாலே அம்பாள் அங்கே ஆவாகனம் ஆயிடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் பாதங்கள் வைத்த அந்த விளக்கு,
இது வந்து மண்ணால் செய்யப்பட்டது தான், ஆனால் அழகான வர்ணங்கள் பூசி கைவேலைப்பாடு செய்யப்பட்டிருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்லால் செய்யப்பட்ட ஸ்டோன் கௌரி செட்டு. ஸோ இதுவும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க. அடுத்ததாக நெல் தோரணம். நெல் தோரணம் 3 அடி. ஸோ இது வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்ததாக இது வந்து லக்ஷ்மி வாசப்பொடி. அவ்வளோ வாசனையாக இருக்கும். இந்த பொடியை வந்து நீங்கள் உங்கள் பீரோவில், கல்லாப்பெட்டியில், எல்லா இடத்துலையுமே வைக்கலாம். ஒரு தெய்வீக நறுமணம் வந்து நமக்கு கிடைக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன சைஸில் இருக்கக்கூடிய இந்த தட்டு, பூஜைக்கான தட்டு வாழை இலை ஷேப்பில் இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குங்க. இது நல்ல அழுத்தம் திருத்தமாக இருக்குது. ஸோ இந்த வாழை இலை தட்டு வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அழகாக ஒரு வெத்தலை பாக்கு பழம் பூ வச்சு தாம்பலம் கூட தரலாம். ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கும் இது நல்ல ஆப்ஷனுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அஷ்டலக்ஷ்மி பீடம். இந்த அஷ்டலக்ஷ்மி பீடம் பார்த்திங்கன்னா நல்லா இங்கே பார்த்திங்கன்னா 8 லக்ஷ்மிகள், அதை மாதிரி சுற்றியும் அந்த காயின் ஷேப்பில் லக்ஷ்மி, நடுவில் வந்து நீங்கள் அழகான அஷ்டலக்ஷ்மி பார்க்கலாம். சுற்றிலும் வந்து நவநிதிகளுக்கான 9 காசுகள் இங்கே வைக்கப்பட்டிருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா இதை நம்ம வச்சோன்னா இது கொஞ்சம் தூக்கி இருக்கும். ஸோ இப்படி வந்து நம்ம வைக்கலாம். இங்கே வந்து நீங்கள் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்கரம் வந்து இருக்குது. ரொம்ப அழகான அமைப்போட சகல சுபிக்ஷங்களையும் நமக்கு அள்ளித்தரக்கூடிய ஒரு பீடம்ங்க இது. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஆன்டிக்கு அஷ்டலக்ஷ்மி செட்டுங்க. ரொம்ப ஹேண்டியாக இதை மாதிரி நீங்கள் ஒரு படிக்கட்டில் வரக்கூடிய நவராத்திரிக்கெல்லாம் இதை நீங்கள் அழகாக அலங்காரம் செய்து வைக்கலாங்க. அஷ்டலக்ஷ்மிகளோட அருள் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நிரந்தர கலசம். நம்ம வீட்டில் குறையாத தனம் தானியம் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய பூஜை அறையில் நிரந்தர கலசம், அதாவது எப்பொழுதுமே நம்ம வச்சு பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக நம்ம சொல்கிறது ஆத்ம தீபம். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வடிவமைப்போட உள்ளார நம்ம விளக்கேற்றி வைக்கும்பொழுது அந்த ஓட்டைகள்லாம் இருக்குல்ல, தாமரை பூ ஸ்வஸ்திக் வழியாக அந்த வெளிச்சம் வரும். மேலே நம்ம பச்சை கற்பூரம் போட்டு ஏற்றி வைக்கும்பொழுது ரொம்ப நல்ல நறுமணமும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் நமக்கு கிடைக்குங்க. இந்த அஞ்சனைக்கல் வந்து பர் கிராம் வந்து 30 ரூபா. இங்கே நம்ம அலங்கார்ஸில் பார்த்தீங்கன்னா இதை சின்ன சின்ன பீஸாக வந்து வச்சுருக்கிறாங்க. அதோட வெயிட்டும் மேலே போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாங்க. இங்கே நம்ம அலங்கார்ஸில் இந்த கலச கழி அல்லது கலச கம்பி அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த கம்பிகள்லாம் இருக்குங்க. நம்ம கலசம் வைத்து அலங்காரம் செய்வதற்கு, பூக்கள் போடுவதற்கும் தலை அலங்காரத்திற்கும் இந்த கம்பியும் இங்கே அவைலபிளாக இருக்குங்க. இது பேர் வந்து 450 ரூபாங்க. இப்போ நம்ம பார்க்குறது நிறைய பேருக்கு நம்ம கலசத்தில் வேறு என்னென்ன பொருள்லாம் போடணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். அதற்கு ரொம்ப எளிதாக அந்த கலச பொருட்களை வந்து அழகாக இங்கே ஒரு பேக்கிங்காக கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ஒரிஜினல் ஃபஸ்ட்டு குவாலிட்டி பொருட்கள்ங்க. இது எல்லாமே அழகாக ஒரு பேக்கேஜாக வருது. 480 ரூபா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய கோமதி சக்கரம், வெள்ளை சோழி, அதுக்கப்புறம் கோமதி சக்கர தாய் சங்கு, இது வந்து குபேர காசு, ப்ரௌன் சோழி 1, அதுக்கப்புறம் 2 இன்ச் வலம்புரி சங்கு ஒரிஜினல் முத்து, இது எல்லாம் சேர்த்து 480 ரூபா. இது கூடவே சேர்த்து நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய வெள்ளி பொருள் 1, தங்க பொருள் 1 சேர்த்து நீங்கள் கலசத்தில் போடலாம். நீங்கள் தண்ணீர் விட்டு கலச சொம்பு வச்சாலும் சரி, அல்லது பச்சரிசி விட்டு கலச சொம்பு வச்சாலும் சரி, நீங்கள் இந்த பொருள்களை எல்லாத்தையும் உங்களுடைய கலச சொம்பில் தாராளமாக போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பூஜை செய்ததுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து உங்களுடைய பணப்பெட்டிலையோ நகைப்பெட்டிலையோ வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தோம். மகாலட்சுமி தாயாரை அவங்களுடைய உள்ளம் குளிர்விக்கக்கூடிய வகையில் நம்ம அர்ச்சனை செய்யணும்னா அவங்களுக்கு பிடிச்ச பொருளால் அர்ச்சனை செய்கிறது அப்படிங்கிறது நல்லது. இப்போ குபேர பூஜை செய்யணும்னா அந்த குபேர காசுகள் 108 வச்சுருப்பீங்க. ஆனால் மகாலட்சுமியோடைய கடலில் தோன்றிய சில பொருட்கள்லாம் இருக்குது. அதில் வந்து நம்ம அர்ச்சனை பண்ணால் மகாலட்சுமி தாயார் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதற்கான பொருட்களும் நம்ம அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸில் இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது சின்ன சைஸில் இருக்கக்கூடிய 108 கோமதி சக்கரம். அழகாக ஒரு பேக்கெட்டில் வந்து அவங்க பேக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த 108 கோமதி சக்கரத்தால் கூட நீங்கள் வந்து கலசத்துக்கும் அர்ச்சனை பண்ணலாம். படம் வச்சு செய்கிறீங்கனாலும் படத்துக்கும் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தாமரை மணிகள், 108 தாமரை மணிகள் ரொம்ப அழகாக பேக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை மஞ்சள் சோழி ரொம்ப ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குங்க. பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்குது. இதுவும் 108 அவைலபிளாக இருக்குது.
ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அதில் ஏதாவது 108 வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிட்டி காஜலு அப்படின்னு அழைக்கக்கூடிய சின்ன சின்ன வளையல் அம்பாளுக்கு ரொம்ப பிரியமானது. ஸோ இதையும் நீங்கள் வாங்குறதுனா வாங்கலாம். அல்லது அம்பாளை அலங்காரம் செய்வதற்கு சிட்டி காஜலு மாலையும் இங்கே இருக்குது. ஸோ இது உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாங்க. இந்த வரலட்சுமி விரதத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாழைக்கன்றுகள். அந்த பழையமும் கலசமும் வச்சு பக்கத்தில் 2 நீங்கள் வாழை மரம் வச்சாதான் அந்த பூஜையே நிறைவு பெற்றதாக இருக்கும். ஸோ அதற்கான ப்ரொவிஷன்ஸும் நம்ம அலங்கார்ஸில் இருக்குது. இது வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இரும்பால் வந்து செய்யப்பட்டிருக்குது. நடுவில் வந்து குத்தூசி இருக்குது. ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. இதோட ஜோடி விலை பார்த்தீங்கன்னா 450 ரூபா. நீங்கள் பூஜையெல்லாம் முடிச்சிட்டிங்க, கலசம் வச்சுட்டிங்க, விளக்கெல்லாம் ஏற்றி அர்ச்சனையெல்லாம் செஞ்சிட்டிங்க. பட் கடைசியாக இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் செஞ்சால் நம்ம செய்த பூஜை வந்து முழுவதுமாக நிறைவடையும். அதுதான் வந்து நம்ம அம்பாளுக்கு வந்து சாமரம் வீசுறது, வெண்சாமரம் வீசுறது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கோவில்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அம்பாளோட 2 பக்கமும் வந்து 2 பேர் நின்றுட்டு வெண்சாமரம் வீசுவாங்க. அதை கூட நம்ம அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இந்த வருஷம் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கங்க. வாங்க பார்த்துடலாம். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பசங்க கிட்ட இந்த வேலையை கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. வெண்சாமரம் இது ஒரு பீஸ் வந்து 480 ரூபாங்க. சாதாரணமாக நான் செய்கிறேன், எனக்கே இப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம பூஜையெல்லாம் செஞ்சுட்டு இதை பண்ணால் எவ்வளோ நல்லா இருக்குங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் விருப்பமாக இருக்குதோ எல்லாருமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம முன்னாடி நம்ம பெரிய வெண்சாமரம் பார்த்தோம். அந்த வெண்சாமரத்தோட மினியேச்சர் தான் இது. இதை வந்து சோடச உபச்சார செட்டில் ஒரு பொருளாக இது வருது. அது என்ன சோடச உபச்சார செட்டு பார்த்துடலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்க்கறது தாங்க சோடச உபச்சார செட்டு. அதாவது பூஜையெல்லாம் முடிஞ்சு நம்ம அம்பாலை அழகாக வந்து அமைதிப்படுத்துறதுக்கு இதை மாதிரியான பொருட்கள் இன்னுமே பழமையான கோவில்களில் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் நம்ம அலங்கார்ஸ்லேருந்து வாங்கிக்கலாங்க. ஃபுல் பிராஸு மொத்தம் 6 பொருட்கள் இருக்குதுங்க. இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4800 ரூபாய். நம்ம அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் போரூரை அடுத்துள்ள முகலிவாக்கத்தில் இருக்குதுங்க. நீங்கள் கடைக்கு நேரில் வரதுனாலும் வரலாம், அல்லது பொருட்களை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாம். பேன் இண்டியா ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குது. கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இல்லைங்க. நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணாலும் அந்த பூஜைக்குள்ளார இந்த பொருட்கள் உங்கள் வீடு தேடி வந்துடும். அவ்வளவு நம்பிக்கையான ஒரு நிறுவனம் தான் அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸு. ஸோ அனைவருக்கும் இனிய வரலட்சுமி விரத நல்வாழ்த்துக்கள்ங்க.